இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு நல்லவனா இருக்கலாம், நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம வீடியோஸ்ல பேசலாம். என்ன பண்ணாலும் கெட்ட வார்த்தையில கமெண்ட் போட ஆள் இருக்குங்க. நம்மளை ஹேட் பண்ண ஆள் இருக்குங்க. கடவுளை ஹேட் பண்றாங்க, MS தோனியை ஹேட் பண்றாங்க, தல அஜித் குமாரை ஹேட் பண்றாங்க, AR ரஹ்மானை ஹேட் பண்றாங்க. இந்த மாதிரி ஜெம் ஆஃப் பீப்புளை கூட ஹேட் பண்ண ஆள் இருக்கு. அதனால பிரச்சனை நம்ம கிட்ட கிடையாதுங்க. அதை மனசுல நல்லா ஏத்திக்கோங்க, மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. டோன்ட் டேக் எவ்ரிதிங் பர்சனல். இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வளர்ந்து வரணும். நம்ம நினைக்கிற இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். சோ மனசை இரும்பா வச்சுக்கணும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல்ல யாராவது இந்த மாதிரி கமெண்ட் போடுற ஆட்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா சில பேருக்கு வாழ்க்கையே டிசைட் பண்றது இந்த மாதிரி விஷயம் தான். நீங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி அவங்களோட கான்பிடன்ஸ் சுத்தமா நொறுக்கலாம். சில பேர் இனிமேல் வீடியோஸ் போடுறதே டோட்டலா நிறுத்திடலாம். ஒருத்தங்களோட கரியரை மேக் பண்றதும் பிரேக் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் வகத்தொகையோட கமெண்ட் போடுங்க. சோ இந்த மாதிரி வண்டையா கமெண்ட் போடுற ஆட்கள் இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்க கண்ணில் இந்த வீடியோ மாட்டுச்சுன்னா சின்னதா ஒரு லைன் வச்சுக்கோங்க. அந்த லைனை கிராஸ் பண்ணி யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க, ட்ரோல் பண்ணாதீங்க. ஒரு சின்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்கட்டும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.